ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு ஒரு வீடியோ தாங்க. இந்த வீடியோவுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா நான் எத்தனையோ வீடியோஸ் போட்டு வரேன். அதில் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்ததுங்க. லாஸ்ட் வீக்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் பின் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நான் பிளெஸ்டாக ஃபீல் பண்ணேன். நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க நமக்கு. நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டோம் அப்படின்னா கடவுள் கொடுக்குற சோதனையா அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க. ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாமா வேணாமான்னு கூட எனக்கு தெரியலை. பட் ஜஸ்ட்டு நீங்கள் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு வீடியோ போடுறாங்க, ஒருத்தவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க ஒன்றும் லட்சமாலாம் சம்பாதிக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தனிஷ்கில் காயின் வாங்கியிருந்தேன், சில்வர் காயின் வாங்கியிருந்தேன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் 2 நாளைக்கு முன்னாடி மிந்த்ரா ஆப் மூலமாக. இது ஒரு 2.2K, அதாவது 2200 வியூஸ் போயிருக்கு. கிட்டத்தட்ட 11 சப்ஸ்கிரைபர்ஸ் இதுக்கு புதுசாக ஆட் ஆகியிருக்காங்க. இதோடைய எஸ்டிமேட்டட் ரெவன்யூன்னு பாருங்களேன், 0.81, அதாவது $1 கூட கிடையாதுங்க, $0.81 வந்திருக்கு. ஸோ இதோடைய அப்ராக்சிமேட்டாக இன்றைய மார்க்கெட் ரேட்டுக்கு இதோடைய மதிப்பு ஒரு ₹65 ₹67. இந்த வீடியோ நான் போட்டு இந்த வியூஸுக்கு எனக்கு ₹67 அப்படிங்கிறது நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த ₹67 நான் ஒரு கிரேட்டாக தாங்க பார்க்குறேன். ஏன்னா இன்னும் நிறையா பேர் ஒரு 4000 வாட்ச் ஹவர்ஸ் தாண்டி மானிட்டைசேஷன் ஆகி வர்றதெல்லாம் பயங்கர கஷ்டங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் அவங்களுக்கு. இந்த சேனல் அக்டோபர் 18, 2023 ஆரம்பித்தேங்க. அப்போ என்னோடய வயசு 41 முடிஞ்சு 42 தொடங்கிருச்சு. ஸோ ஒரு 42 வயசில் நான் ஒரு புது டெக்னாலஜியை கற்றுக்கிட்டு ஒரு எடிட்டிங் போகிறதா, அந்த தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதா நான் அவ்வளோ கற்றுக்கிட்டேங்க. ஏன்னா அந்த ஆர்வம் இருக்கிறனால தான். ஸோ அந்த ஆர்வம் தான் என்னை இவ்வளோ முயற்சிக்கு அப்புறம் என்னை ஒரு 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 17,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிற இடத்துக்கு என்னை தூக்கிட்டு வந்திருக்கு. நான் அவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம ஒரு உழைப்பு அப்படிங்கிறத போடுறோம், மனசார போடுறோம். ஸோ என்னோடய ஷார்ட்ஸு இதெல்லாமே வீடியோஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 992 வீடியோஸுங்க. இதில் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 ஷார்ட்ஸ்லாம் டெலிட் பண்ணியே விட்டுருக்கேன் நான். அதாவது சேனல் ஆரம்பித்த புதுசு ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன், நாய்க்குட்டி பூனைக்குட்டி அதெல்லாம் வச்சு போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட 1000 வீடியோஸ் கிட்ட நான் போட்டிருக்கேன். இதில் கண்டிப்பாக நான் அடித்து சொல்லுவேன், 95% ஆஃப் த வீடியோஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்த்து நான் இது வரைக்கும் இந்த 1000 வீடியோ போடுறதுக்குள்ள ஒரு ப்ரமோஷன் வீடியோ கூட பண்ணதில்லை. அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒரு கடையை தப்புனா தப்பு, கரெக்ட்னா கரெக்டு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டே வர்றேன் உங்களுக்கு. ஸோ எந்த கடையை எடுத்தாலுமே நான் சொல்கிறது, நீங்கள் கடையை போய் செக் பண்ணுங்கள், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச சிட்டு போடுங்க. எந்த யூடியூபர் சொன்னாலும் நீங்கள் கேட்காதீங்க. என்னென்ன ஆஃபர் இருக்குங்கிறத உங்களுக்கு கொண்டு வரேன், அவ்வளோதான். மோஸ்ட்லி யாராவது சேவிங்ஸ் எனக்கு பார்க்குறப்ப ஓகே இவங்க பண்ண சேவிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இல்லை நான் வாழ்க்கையில் எப்படிலாம் சேமித்தேன் அப்படிங்கிறத மேக்ஸிமம் வீடியோஸாகவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ லேட்டஸ்ட்டாக பீமா கோல்டில் 0% வேஸ்டேஜுங்கிற வீடியோலாம் போட்டப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் அனுப்புனதை வச்சு தான் நான் போட்டேன் உங்களுக்கு. பட் அதுலேயும் ப்ராடக்ட் கிட்டத்தட்ட எக்கச்சக்க பேர் வாங்கியிருக்காங்கங்க. நிறையா மெயில்ஸு, நிறையா மெசேஜஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கிட்டத்தட்ட நான் என் வீடியோ பார்த்தே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருட்கள்லாம் வாங்கியிருக்காங்க. மொத்தமாக நான் டோட்டலாக சொல்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எல்லார் வீட்லேயும் கொஞ்சம் தங்கம் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதுல. அதே மாதிரி வெள்ளி காயின் இந்த பார்லாம் வாங்குறப்ப இப்போ நிறையா பேர் நான் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் யாரையும் கட்டாயப்படுத்தலைங்க, நீங்கள் தங்கம் வாங்குங்க, வெள்ளி வாங்குங்க அப்படிங்கிறத நான் யாரையும் கட்டாயப்படுத்தவே இல்லை. நான் என்ன வாங்குகிறேன், நான் சேமிக்கிறேன். எனக்கு ஃப்யூச்சரில் ஒரு 2 கிலோ வெள்ளி தேவைப்படுது, ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்கோ எதுக்கோ, அதனால் நான் வெள்ளி சேர்க்குறேங்க, காயினாக சேர்க்குறேன். அதை கொண்டு போய் போட்டால் ரீசேல் வேல்யூ கிடைக்காதுங்கிறாங்க. நான் அதாவது அதை புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலைங்க. ரீசேல் வேல்யூ இருக்குது, இல்லை, உங்களை நான் வாங்குங்கன்னு கம்பல்ஸ் பண்ணவே இல்லை நான். பட் அதை புரிஞ்சுக்கிட்டவங்க காயினாக வாங்குகிறாங்க, புரியாதவங்க பேசிக்கிட்டே தாங்க இருக்காங்க.
இப்போ லாஸ்ட் வீக்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஜிஆர்டின்னு ஆடி ஆச்சரியம்னு சொல்லி அந்த கிஃப்ட்டோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட நான் ஒரு 6-7 மணி நேரம் இந்த வீடியோ வந்து பண்ணி அனலைஸ் பண்ணி போட்டு, இது வந்து யூடியூப்பில் அப்லோட் ஆகிறதுக்கே 1 மணி நேரம் ஆகுங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கைட்லைன் மீறி இருக்கா என்ன அதெல்லாம் செக் பண்ணோம். கிட்டத்தட்ட நார்மலாக ஒரு வீடியோ போட்டு வெளியே வர்றதுக்கு 5லேருந்து 6 மணி நேரம் தாராளமாக ஆகுங்க. இப்போ இந்த வீடியோவுக்கு கிட்டத்தட்ட எனக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாரத்தில் 9.9K வியூஸ், அதாவது 10,000 வியூ கிட்ட போயிடுச்சுங்க. ஸோ இந்த 10,000 வியூஸ் போன இந்த வீடியோவுக்கு எனக்கு எவ்வளோ வருமானம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு $5.56. அதாவது நம்ம ஊர் காசுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு $450 ஒரு $460 கிட்ட வருங்க. உங்களுக்கே தெரியும், இது ஒரு கடைக்கான ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. அந்த பொருள்லாம் வந்து என்ன விலை இருக்குது, நீங்கள் கடைக்கு போய் வாங்குறப்ப இது வந்து இதை பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வந்து 10,000த்தில் ஒரு 1000 பேராவது பெனிஃபிட் ஆகிருக்க மாட்டாங்களா? அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த வீடியோவில் எனக்கு நிறையாவே இருக்குங்க. ஸோ இதில் வந்து ஒரு 42 சப்ஸ்கிரைபர் ஆட் ஆயிருந்தாங்க. அதைத்தான் நான் வந்து ரொம்ப பெருமையாக பார்க்குறேங்க. இவ்வளோ நேரம் என்ன எதுக்குடா இவ கதை சொல்லிக்கிட்டே இருந்தா அப்படின்னு நினைக்கிறீங்கள? இந்த கமெண்ட்டை படிங்க இப்போ. எனக்கு ஒரு விஷயம் புரியலை. ஜிஎஸ்டி செய்கூலி எல்லாம் கட்டி ஏன் வாங்கணும்? ஏன் கம்மி விலைக்கு விற்கணும்? எங்களுக்கு பணம் சும்மா வரலை. நாங்கள் சம்பாதிக்க மற்றவங்க நஷ்டம் அடையணுமா? இந்த மாதிரி வீடியோக்கள் போலீஸ் அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். சப்ஸ்கிரைபர் சொல்லித்தான் உங்களுக்கு விஷயம் தெரிந்திருந்தால் நீங்கள் இனி வீடியோக்கள் போடாதீர்கள். ஏழை அப்பாவி பெண்கள் பாதிக்கப்படுவார்கள். நான் ஏற்கனவே பீமா ஆன்லைன் கோல்டு வீடியோவில் இதைத்தான் கூறினேன். ஏதாவது ஒரு வீடியோவில் பீமா ஆன்லைன் கோல்டில் வாங்குங்கன்னு நான் ஏதாவது உங்களை சொல்லியிருக்கேனாங்க? இதில் இந்த ஆஃபர் இருக்குது, நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, நல்லா இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கேன். இந்த சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்கங்க. இன்னொரு வீடியோலேயும் வந்து இதே மாதிரி கொஞ்சம் சரி, அது அவங்களோட கருத்து அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். உங்களோட கருத்தை நான் மதிக்கிறேங்க, ஆனால் நான் யாரையும் கம்பல் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அதுலேயும் சொல்லியிருந்தேன் நான். இப்போ இந்த கமெண்ட் வந்து எந்த வீடியோவில் போட்டிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று போட்டிருந்தாங்க. எந்த வீடியோவுக்கு அப்படிங்கிறத நான் பின்னாடி டேக் பண்ணுறேங்க. ஹாய் எவ்ரிஒன், இது வந்து ஒரு அர்ஜென்ட்டான பதிவுங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து மியா டனிஷ்கில் வந்து ஒரு சில்வர் காயின் ஆர்டர் போட்டிருந்தேன். மிந்த்ரா வழியாக ஆஃபரில் வந்து ஒரு ₹300 ஆஃபரில் ₹1,200 ஒரு 10 கிராம் கிடச்சிதுங்க. உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு புக்லெட் வச்சுருந்தாங்க. அதில் வந்து எக்ஸ்சேஞ்ச் யுவர் ஓல்டு ஜுவல்லரி ஃபார் 100% ஆஃப் த கரண்ட் வேல்யூ அட் எனி மியா ஆர் டனிஷ் ஸ்டோர் ஃபார் ட்ரெண்டட் டிசைன்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ டனிஷ்கில் நம்ம ஏதாவது ஃப்யூச்சரில் ப்ராடக்ட் வாங்குகிறோம்னா இந்த காயினை கூட நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க நான் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன். 100% வந்து அந்த காயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இல்லை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஏன்னா லாஸ்ட் டைமே அச்சய தீதிக்கு வாங்குறப்பே அவங்க சொல்லியிருந்தாங்க, சில்வர் வந்து இங்கே ரீசேல் பண்ண முடியாது சார், கோல்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னாங்க. ஸோ இமீடியட்டாக நான் இப்போ டனிஷ் ஷோரூம் வளசரவாக்கத்தில் உள்ளது மியா பை டனிஷ்க்கு மியா ஷோரூம், அதே மாதிரி டனிஷ் ஷோரூம் அடையாரில் உள்ளது, ரெண்டுக்குமே கால் பண்ணி கேட்டேன். 2 பேருமே ஆமாங்க, எங்ககிட்ட வந்து ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் தான் இருக்குது, ஓல்டு சில்வர் எக்ஸ்சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாங்க. நான் ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம வந்து பெங்களூர் ரிஃபைனரி காயின்ஸ் வாங்கியிருக்கேன், இன்னும் 2-3 காயின்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். பட் கடைகளில் கொண்டு போய் நம்ம ரீசேல் வந்து கேட்குறப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் நாங்கள் வந்து மார்க்கெட் ரேட்லேருந்து ஒரு ₹3 கம்மி பண்ணி எடுப்போம், ₹5 கம்மி பண்ணி எடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்தந்த கடைக்கு தகுந்தாப்புல மாற்றி சொல்லுவாங்க, அவ்வளோதான். பட் உங்கள் காயின் கண்டிப்பாக ஒரு நல்ல ரீசேல் வேல்யூ போகும். ஏன்னா டனிஷ்கோட காயின் பியூரிட்டி வந்து எந்த வகையிலையும் சோடை போடுறது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. இந்த காயின் எப்படி நான் ஆஃபரில் வாங்கினேன், இப்போ அந்த ஆஃபர் இருக்கா, இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே வந்து லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. ஸோ நம்ம சேனலுக்கு நேம் கீழே வந்து ப்ளே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் டு அவர் சப்ஸ்கிரைபர் கார்த்திக். அண்ட் அதே மாதிரி நம்ம இந்த வீடியோ வந்து யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் கொடுங்க, ஹைப் பட்டனையும் சேர்த்து தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு கீழே வந்த கமெண்ட்டு தாங்க இது ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். நீங்கள் நிறையா பேர் பார்த்துருந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏங்க ஒரு காயினுக்கு வந்து ஒரு ரீசேல் வேல்யூ இல்லை அப்படிங்கிறது வந்து அவங்க கொடுத்த புக்லெட்டில் இருந்தது, அதை தான் வாஸ்து நானும் சொன்னேன். ஆக்சுவலாக இந்த ஆஃபரே வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லி தான், நான் வந்து எல்லாமே தெரிஞ்சவான்னு நான் சொல்லிக்கலைங்க.
லிட்ரலி இந்த கமெண்ட்டை வந்து வச்சு நீங்கள் வீடியோ போடக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு நேற்று ஃபுல்லாக நைட்டு தூக்கமே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. நான் தப்பு செஞ்சு யாராவது என்னைய வந்து சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிக்குவேங்க. ஆனால் நான் பண்ணாத ஒரு தப்புக்கு நீ வீடியோவே போடக்கூடாது அப்படி போட்டினா அப்படிங்கிற மாதிரிலாம் போடுறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இவங்க யாருன்னு செக் பண்ணி பார்த்தப்ப இவங்க ஒரு சேனல் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களும் வந்து ஒரு 70, 80 வீடியோஸ் போட்டிருக்காங்க அவங்களும். ஸோ ஒரு வீடியோ போடுறதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்ச இவங்களே இந்த மாதிரி பண்ணுறப்ப மற்றவங்களாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு ஆயிடுதுங்க. என்ன சொல்கிறேன், இப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியே போயிருங்கங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கமெண்ட்லாம் போட்டு ரொம்ப மனசு நோகடிக்கிற மாதிரிலாம் செய்யாதீங்க. நீங்கள் சம்பாதிக்க மற்றவங்க நஷ்டம் அடையணுமா? நான் என்னங்க சம்பாதிச்சிட்டேன் பெருசாக? உங்களுக்கு காமிச்சிட்டேன், என் சம்பாத்தியம் என்னன்னு காமிச்சிட்டேன். முன்னாடி என்னென்னா ஒரு சப்ஸ்கிரைபரு என்னம்மா நீ நிறையா சம்பாத்தியம் பண்ணுறியா கிவ் அவேன்னு சொல்லி அதுவும் ஒரு லஞ்சம் தான், லஞ்சம் கொடுத்து நீ ஆளை பிடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதை கூட கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிக்குவேங்க. ஆமாங்க, எனக்கு வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்து நான் வந்து யூடியூப்பில் இருந்து அந்த சில்வர் பட்டன் வாங்கணும், அடுத்து கோல்டு பட்டன் வாங்கணும், அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய ஆசை இருக்குது. ஏன்னா என் உழைப்பு அப்படி, எனக்கு என் உழைப்பு மேலே நம்பிக்கை இருக்குங்க. அவங்கெல்லாம் அப்படி சொல்கிறாங்கங்கிறக்காக நான் ஏன் கொடுக்குறத நான் நிப்பாட்ட போகிறது இல்லைங்க. நான் வந்து இன்றைக்கி 8 பேருக்கு கொடுக்குறேன்னா அடுத்து 16 பேருக்கு கொடுப்பேன், அடுத்து 32 பேருக்கு கொடுப்பேன். நான் வந்து இதை ஒரு கர்வமாகவே சொல்கிறேங்க நான். உங்களுக்கு வந்து இது ஓசியில் வர்ற வருமானம் அப்படின்னு நினச்சா நினச்சிக்கோங்க. எனக்கு ஒரு கவலையும் கிடையாதுங்க. என்ன வருமானம் அது எனக்கு தெரியும். என்னோடய உழைப்புக்கு கிடைச்ச வெகுமதி அப்படிங்கிறது எனக்கு தெரியுங்க. என்னோடய எல்லா வீடியோஸ்லேயும் வந்து ஹெல்டால் கொடுத்து தாங்க வச்சுருப்பேன் கமெண்ட்ஸ். நான் ரீட் பண்ணக்கப்புறம் தான் அந்த கமெண்ட்டை வந்து நான் அக்செப்ட் பண்ணக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியும். நான் போட்ட வீடியோக்கெலாம் வந்து என்னம்மா உனக்கு சரியாக பேசக்கூட தெரிலையே, நீலாம் வீடியோ போட்டு என்னத்தம்மா நாங்கள் பார்த்து அப்படின்லாம் கமெண்ட் வந்திருக்குங்க. அதுக்கு கூட பதில் நான் டைப் பண்ணியிருக்கேன். சார் அது ஆரம்பித்த புதுசில் போட்டது நானே கற்றுக்கிட்ட தானே செஞ்சேன். இப்போ உள்ள வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் கமெண்ட் பண்ணியிருக்கேனே தவிர ஒரு நாள் கூட யாராவது என்னை பற்றி நெகட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கல, நம்ம இன்னும் கொஞ்சம் திருத்திக்க முடியுமா அப்படிங்கிறத நான் யோசிப்பேங்க. பட் எனக்கு இந்த கமெண்ட் வந்து டோட்டலாக என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ரொம்ப ரொம்ப மன உளைச்சல் ஆச்சுங்க எனக்கு. இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் இப்போ இந்த வீடியோ கீழே நீங்கள் வந்து எத்தனை பேர் என்ன கமெண்ட் போட்டாலும் நான் யாருக்குமே ஒரு பதில் கூட சொல்கிறதா இல்லை இந்த வீடியோ கீழே. என் மனசாட்சிக்கு தெரியுங்க. நான் இது வரைக்கும் எல்லா குடும்பமும் வந்து கண்டிப்பாக என்னால் வந்து சேர்த்தவங்க தான் இருக்காங்க, தொலைச்சவங்க யாரும் இல்லை அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக கர்வமாகவே சொல்லுவேங்க. பட் இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லிக்கிறேங்க. நான் வந்து போடுறது வந்து என்ன ஆஃபர், என்ன உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக போடுறேன். அதுக்காக எல்லாரும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லலை. உங்களுக்கு ஓகேவா பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு போடுங்க. எதுனாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நல்லா சேமிங்க. ஏன்னா நான் எந்த கடைக்கும் ப்ரொமோஷன் வீடியோலாம் பண்ணலை. ஸோ எனக்கு சரின்னு பட்டதை சொல்லியிருக்கேன், எனக்கு தப்புன்னு பட்டதை தப்புன்னு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ கீழே நான் ஹெல்டால் கமெண்ட் கூட கொடுக்கலங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ டைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஈவினிங் வந்து கிவ் அவேக்கான பர்சன்ஸ் வந்து யார் யார் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணி எடுத்துடலாங்க. 4 பேர் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஆல்ரெடி டாப் கமெண்டர்ஸ்ன்னு காமிக்கிறவங்கள தான் சூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். மீதி 4 பேர் வந்து அன்றைக்கி அந்த போட்ட ஜிஆர்டி ஆஃபர் வீடியோ இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 150 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து நம்பர் செலக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் நம்பரில் யார் வந்திருக்காங்களோ அவங்கள தான் சூஸ் பண்ண போகிறேங்க. ஸோ நாளைக்கு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கிவ் அவே வின்னர்ஸ் யார் அப்படிங்கிறத கண்டிப்பாக டிசைட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.